பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் மழையா இருக்குங்க. ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுறோம், 2 மணிக்கு வர்றேன்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணால் எங்கே சார் இருக்கீங்கன்னா, ரொம்பப்பா இல்லைப்பா மழையா வருது, அதனால நாளைக்கு வச்சுக்கலாங்கிறாங்க. இப்படியே கெஸ்ட் திங்கக்கிழமை கூப்பிட்ட கெஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் வரலங்க. அதனால என்ன பண்றதுனே தெரியல. பன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். சரி, வெளியே வாட்ஸ்அப் எடுக்க போனாலும் கொடை வச்சுட்டு எடுக்க முடியாது. அதனால இந்த ஒரு ஷோவை வந்து நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம். எங்க கண்டென்ட் டீம்ல உள்ள 6 ஆங்கர் இருக்காங்க. இந்த ஷோ என்னன்னா, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க எங்ககிட்ட, நீங்க வர்ற கெஸ்ட் கிட்ட எல்லாம் வந்து கேள்வி கேட்குறீங்க, உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கேள்வியை இந்த பவுல்ல வந்து எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ்னா அது சொல்லிரு, கேமராமேன் பிளஸ் எடிட்டர்ஸ், ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய கேமராமேன்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ்லாம் சேர்ந்து பிரத்யேகமாக ஒரு 20 கேள்விகளை வந்து அவங்களுடைய மூளையை கசக்கி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதை பவுல்ல வச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா, நாங்கள் ஒவ்வொரு கேள்வியா எடுப்போம். எடுத்து அதுல இருக்கக்கூடிய கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும். பதில் சொல்லணும்னா தப்பா சொல்லிட்டேன்னா இது பக்கத்துல எல்லாம் விஷம் வச்சிருக்காங்க. ரொம்ப கவுதடா, விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷத்தை எடுத்து குடிச்சிட்டு படுத்துற வேண்டியதான். இது வந்து நிலவேம்பு கஷாயம். அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பாராட்டணும் கேமராமேனை. இந்த மழை வருது இல்லையா, காய்ச்சல் வரும்னு சொல்லிட்டு டேரா இருந்தாலும் அதுல உங்களுக்கு நல்லதா தான் அமைன்னு சொல்லிட்டு நிலவேம்பு கஷாயத்தை வந்து வச்சிருக்காங்க. இல்ல இதுல வச்சதுல ஒரு 5 இதுக்கு தான் வந்து பத்தி இருந்தது. இன்னொரு இடத்துல கொஞ்சம் எலி மருந்த லைட்டா கொட்டிட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இத யார் எடுக்க போறோம்னு பாக்குறீங்க. முதல்ல நம்ம சொல்லிடணும் என்னன்னா, எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்ல. ஆமா, டிஸ்க்ளைமர் போட்டு திடீர்னு கமெண்ட்ல வந்து திட்டாதீங்க, டேய் நீ அந்த கெஸ்ட் அப்பெல்லாம் கேள்வி கேட்டல, உனக்கு இது உனக்கு என்னன்னா மாவட்டம் கூட தெரியலையா, மாநிலம் தெரியல, சரி சம்திங் இந்த மாதிரி கேட்க வேண்டாம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா ஒரு ஃபன்னான ஒரு ஷோ தான் இது, பாருங்க மகிழுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து எடுக்கிறேன்னு வச்சுப்போம், எனக்கு அந்த அதுல இருக்கக்கூடிய கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல அப்படின்னா நான் வந்து அதை குடிக்கணும். உங்கள யாருக்கா பதில் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். அது சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சொல்லிட்டு போனஸ் எல்லாம் அதுல இல்ல, சொல்லிட்டு ஒரு ஃபன்னு. நீ தெரியலன்னு சொன்ன உடனே தெரிஞ்சேன்னா சொல்லலாம். ஓகே ஓகே, தெரிஞ்சவங்க சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீயே ஸ்டார்ட் பண்ணிட்டு துர்கா பிரசாத். நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நம்ம சேனல்ல இங்க அதிகமாக விரும்பக்கூடிய நபர் சங்கீத ஸ்வரங்கள் இல்ல, நான் ஆரம்பிச்சா கரெக்டா இருக்காது. எல்லாமே இந்த ஆபீஸ்ல நம்ம சாருக்கு பிறகாக ஃபர்ஸ்ட் சேர்ந்த நபர்னா அது மாபிரபு தான். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அதனால மாபிரபு எடுத்து வச்சு சீனியாரிட்டி அடிப்படையில அவர் தொடங்கி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். பிங்க் கலர் படிங்க. ஓகே, நானே படிக்கிறேன். அண்ணனுக்கு வந்திருக்கிறதே முதல் கேள்வி வந்து மாபிரபு அவர்களுக்கு வந்தது. 2020 என்ன பாக்குறீங்க? சரி, ஓகே. 2021 சட்டமன்ற தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 2021ல ஏடிஎம்கே கூட்டணியில இருந்தாங்க. ஆமா, ஏடிஎம்கே கூட்டணியில அப்போ இருந்தாங்க. பாஜக வந்து 4 சீட்டுகள் வெற்றி பெற்றாங்க. ஆமா, கரெக்ட். பாமக 5. ஓகே, கரெக்டா சொல்லிட்டாரு. ஓகே, ஒரு கிளாப் தட்டிடுவோம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தல் 23 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. அதுல 5 ஜெயிச்சாங்க. மயிலம் ஜெயிச்சாங்க, அப்புறம் சேலம் மேற்கு, பெண்ணாகரம், மேட்டூர், அப்புறம் தர்மபுரி. ஓகே, சரி, ஜெயிச்சாங்க. ஓகே, அப்புறம் கரெக்ட். ஓகே, அதனால அவர் வந்து அந்த நிலவேம்பு கஷாயம் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே போய் அடுத்தது நம்ம ஆபீஸ்ல ஆபீஸ்க்கு 2வது வேலைக்கு சேர்ந்த சித்திரகுமார் அவர்கள். இது என்ன கலர்? பிங்க். அதையும் டிபி அவர்களே படிப்பார் என்று தாழ்மையோடு கேட்டேன். ஓகே, முதல் கேள்வி. 2வது கேள்வி சித்திரகுமார் அவர்களுக்கு வந்திருந்தது. தமிழ்நாட்டுல எத்தனை துறைமுகம் இருக்கு? நேம் பண்ணுங்க. மேஜர் போர்ட்ஸ். How many major ports in Tamil Nadu? Name them. அது என்ன மேஜர் போர்ட்ஸ்? பெரிய துறைமுகங்கள். எத்தனை? நீங்களே தூத்துக்குடிக்காரரு, நீங்களே எங்க ஊர்ல ஒண்ணு இருக்கு. கடல் தான். தமிழ்நாட்டுல எத்தனை மேஜர் போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு? நேம் பண்ணுங்க. நேம் பண்ணும். 2. 2 தவறான விடை. எனக்கு தெரியும். இந்த ஷார்ட்ஸ் பண்ணி கத்துக்கிட்டாங்க. சரி, 3ன்னு வச்சுக்கலாம். 3 பேர் நம்பர் சொல்லு. நேம் them. என்னென்ன? 2 தெரியும். 1 தூத்துக்குடி, இன்னொன்னு சென்னை. நாகப்பட்டினம். ஓகே, 3 சொல்லியிருக்காரு. நாகப்பட்டினம், தூத்துக்குடி அண்ட் சென்னை. கேமரா டீம் இது 3 ரைட்டா? தவறு. எனக்கு தெரியும். இவருக்கு தெரியும் நினைக்கிறாரு. சொல்லுங்க. 1 தூத்துக்குடி, 1 சென்னை, 1 எண்ணூர். ஓகே, கரெக்ட். சித்திரகுமார் படிக்க போறாரு. சீனி சக்கரை சித்தப்பா ஏட்ல எழுதி தக்கப்பா. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. சித்திரகுமார் குடிப்பாரு. குடிச்சி கொஞ்சம் குடி, லைட்டா குடி.
என்னடா அவார்டா கொடுக்குறான் இப்படி ஆக்ட் பண்றியா என்னப்பா இவ்வளவு கசப்பா இருக்கு? குடிக்கவே இல்ல உள்ள போகவே நல்ல வேளை நான் அதை மிதிக்கல. நைட்டு குடிக்கிற மாதிரி குடிக்கிறீங்க. சரி ஓகே, ஆனா கொஞ்சோண்டுக்கு இப்படி இருக்கு. போடு போடு வாயில் போடு. ஐயோ, அடுத்து வந்து துர்கபிரசாத் தான். ஏன்னா வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் அவரே சொல்லிட்டாருன்றதுனால அவர் அடுத்தது. துர்கபிரசாத் எடுங்க. நாடு கேட்டா நீங்க 2 பேரும் பிங்க் எடுத்தீங்க. சரி, அதனால நானும் எல்லோ எடுக்கிறேன். ஏதோ தெரியுது லைட்டா, ஏதோ காமராஜர் ஏதோ இருக்குது. அட சும்மா இரேண்டா. சரி கடவுளே. என்னப்பா பிங்க் கலரே எடுக்கிற? சரி ஓகே, யார் படிக்கிறா? நான் படிக்கிறேன். நீ தப்பால படிப்ப. ஐயோ அப்படியா? ஐயோ, என்ன இதுவே ஈஸியா? லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு பை ஏரியா. இது வந்து இவருடைய சொந்த ஊர் விழுப்புரம். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஐயோ, நானும் பிங்க் தான் எடுத்தேன், எனக்கு இப்படி ஈஸியா வரல. அடுத்து கார்த்தி தான், வேற யாரு? இப்ப விழுப்புரத்தை பத்தி சொல்லணும்னா விழுப்புரத்துல இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். கேள்விக்கு பதில் அவ்வளவுதான். ஆஹா, நானே படிக்கிறேன், நீங்களே படிக்கிறீங்களா? உனக்கு தெரியுமா படிக்க? ஆஹா. How many dams did காமராஜர் build? எத்தனை அணைகளை காமராஜர் அவர்கள் கட்டினார்? எனக்கு தெரிஞ்ச 9 நினைக்கிறேன். 9ஆ? எங்களுக்கு தெரியல எத்தனை அணை கட்டினாருன்னு. ஆனா தமிழ்நாட்டிலேயே அணை கட்டினாங்க. பதிலா லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாமா? கேமரா டீம் தப்பா? ஓ தப்பு. பதில் சொல்லுங்க கேமரா டீம். 13 அணைகளை காமராஜர் அவர்கள் கட்டினார். அதனால நம்மளுடைய டெக்னீஷியன் டீம் இதை விக்கிபீடியால வந்து தவறா கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப கூட இந்த 13 மாத்திரோம். இப்போதைக்கு 13 அணைகளை காமராஜர் அவர்கள் கட்டி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. 9ன்னு சொன்ன கார்த்தி அவர்கள் அவருடைய பதில் அடிப்படையில இந்த உங்களுடைய பதில் தவறு. ஓகே டேர். ஓகே, இல்ல இப்ப இது பார்த்து கமெண்ட் பண்ண மாட்டாங்களா? ஐயோ எல்லாத்துக்கும் இருக்காதுடா அப்புறம். ஃபுல்லா குடிச்சிட்டா இப்ப நம்மளையும் குடிச்சிரோம் அந்த மாதிரி. அதெல்லாம் கிடையாது, நான்லாம் கொஞ்சம் தான் குடிப்பேன். நெக்ஸ்ட் திருமுருகா எடு. சிகே காப்பிரைட் வரும். எல்லாம் பிங்க் தான் எடுக்கிறாங்க. இல்ல பிங்க கொண்டா, நான் படிக்கிறேன். விநாயகர் வந்திருக்காரு உனக்கு. அதனால கடைசில கல்யாணம் ஆகும். எனக்கு ஜாதகத்துல 2 பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். சிம்பிளான கேள்வி. திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் யாரு? திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் யாரு? நீ வாக்ஸ்பா பட தொகுதியில அது வரல. இல்ல. ஆஹா, எனக்கு தெரியும். அங்க மிஸ் பண்ணிட்டேன். சரி தெரியல. அவர் வந்து இப்பதானே வந்திருக்காரு. ஆமா, இப்பதான் நியூ ஜாயின். சரி, நியூ ஜாயின் அப்படிங்கறதுனால அவர் வந்து க்ளூ, அதனால ஒரு க்ளூ கொடுக்குறோம். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். அவரு துறையில முடியும். அவரோட இல்ல அப்படி என்னயா இது? க்ளூ வந்து மொத்தமா இது சொல்றேன். என்ன சிம்பிளா இருக்கு? இல்ல அந்த எம்பியினுடைய பெயர் வந்து துரை அப்படின்னு முடியும். திருமுருகா, நீ டேர நீ ஃபர்ஸ்ட் குடி. உனக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு ஒரு க்ளூ இருக்கு. கண்டிப்பா திருமுருகன் குடிக்க தான் போறான். இங்க பாரு, அவரு பேர்ல ஒரு சிஎம் இருந்திருக்காரு தமிழ்நாட்டுல. சொல்லவா? அண்ணாதுரை. பரவாயில்ல குடி. அடிச்சிட்டு சொல்லு. குடி குடிச்சிட்டு இல்ல குடி நல்ல குடி. பக்கத்துல கொண்டு போயிட்டு ஊங்குறான். சண்டே மட்டும் குடிக்கிறேன்னு நல்லா. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். காட்டு. அவ்வளவுதான். மதுரைக்காரன், அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. வெயிலா கீழே மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்ரா. மதுரைக்காரனா ஒண்ணும் ஆகாதா? நண்பா நீங்க எடுங்க. சரி, அடுத்தது நட்ராஜ் அவர்கள் எடுப்பாரு. புதுசா எல்லோ எடுத்திருக்காரு. கொடுங்க அந்த எல்லோக்கான கேள்வி. சரி ஓகே, நட்ராஜ் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய கேள்வி. சிவபெருமனே வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டுல இப்போடைய முதலமைச்சர் யாரு? அது வரல. இது ஒரு காமெடி நீ பண்ற. ஜோக் இல்ல இல்லையா? வாட் இஸ் த நேம் ஆஃப் VOC நேவிகேஷன் கம்பெனி அண்ட் வாட் இஸ் த டிராவல் ரூட்? வாவசி அவர்களுடைய அந்த கப்பல், அந்த கம்பெனி இருந்தது இல்லையா, அதோடைய பேர் என்ன? அதோடைய டிராவல் ரூட் எப்படி? வஉசி அவர்களுடைய கப்பலுடைய பேர் வந்து சுதேசி. அந்த நிறுவனத்தோட பேர் சுதேசி. அந்த கப்பலுடைய பேர் வந்து SS கலியா. டிராவல் ரூட் வந்து அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? டக்குன்னு சொல்லுங்க, 10ன்றதுக்குள்ள. டிராவல் ரூட் யோசிக்கணும்ல ப்ரோ. சரி டக்குன்னு யோசிங்க. என்ன புதுசா டிராவல் போறோம் டிராவல் ரூட் தெரியல. டிராவல் ரூட் தெரியல. சரி, டிராவல் டு ஸ்ரீலங்கா. இந்தியா டு ஸ்ரீலங்காவா? அதானே, தூத்துக்குடியில இருந்து. அதான் இந்தியா டு ஸ்ரீலங்கா. மாஸ் ப்ரோ நீங்க. ஓகே ஓகே, கொஞ்சமா குடிங்க. லைட்டா குடிங்க. வேணாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் கரெக்டா சொன்னேன், மாப்பிரபு அவர்களும் கரெக்டா சொன்னாரு. நான் தப்பு. நீங்க தப்பு. அவரு குடிச்சாரு, நீங்க தப்பு. அவரு தப்பு. கரெக்டா சொல்லிருக்கீங்க. சரி, 2 பேர் கரெக்டா சொல்லிருக்கான். ரொம்ப நன்றி. அடுத்து எடுங்கப்பா.
இப்ப என்ன தப்பா சொன்னா குடிக்க சொன்னீங்க, இல்ல ஜெயிச்சவங்களுக்குலாம் என்ன? ஆஹா, இதை எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கே. பயன்படுத்திய சோப்புடப்பா. ஏய், இது என்னப்பா இது இந்த மாதிரிலாம் சிம்பிளா கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி சிம்பிளா கேள்வியே இருக்காது. வரல. குடு குடு குடு. When did DMK and ADMK split? Mention year and month. அப்படின்னு Officially திமுகவும் அதிமுகவும் எந்த வருடம் பிரிந்தது. தெரிந்தது? இல்ல அப்படியே திமுக இருந்து எப்ப அண்ணா திமுக பிரிஞ்சதுன்னு கேட்கணும். திமுக அண்ணா திமுக திமுக இருந்து எந்த வருஷம் எந்த மாசம் அண்ணா திமுக பிரிஞ்சது? அதாவது எம்ஜிஆர் அவர்கள் எப்போ சண்டை போட்டு கட்சியில இருந்து வெளியே வந்தாரு? 72. ஓகே, வருஷம் கரெக்ட். மாசம் தெரியலையா? சரி, மாபிரபு அவர்கள் முதல் முறையா குடிக்க போறாரு. மாசம் வந்து அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி கட்சி உடைஞ்சது. அக்டோபர் 17 அண்ணா திமுகவை ஆரம்பிச்சிட்டார் எம்ஜிஆர். அக்டோபர் 17 தான் இவருடைய பிறந்த நாள். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. சரி, ஓகே, மாபிரபு அவர்கள் முதல் முறையா நானே எடுத்து கொடுக்குறேன். குடிங்க குடிங்க குடிங்க. நைஸ் ஒன். ஓகே, சரி, ஓகே. ஜீனியா சக்கரை? ஜீனி இல்ல, எங்க ஊர்ல சீனி. சீனி அவன் எடிட்டர் ஆச்சு. சரி, ஓகே, அடுத்தது சித்திரகுமார் அவர்கள். நீங்க எடுப்பீங்க, எடுங்க. என்ன எல்லாம் கிரீன் எடுக்கிறீங்க? ரொம்ப ஈஸியா இருக்குன்னா நானே படிக்கிறேன், நான் தான் படிப்பேன். சரி, ஓகே, சித்திரகுமார் அவர்கள் வந்திருக்கிறதுக்கு. Who was the first disqualified chief minister of தமிழ்நாடு? தமிழ்நாட்டுல தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முதலமைச்சர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்க. ஜெயலலிதா அவர்கள். கரெக்ட். அந்த ஜெயிலுக்கு போனதுனால. ஆமா, ஓகே, சித்திரகுமார் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். கேள்வி எழுது. ஓகே, அடுத்தது கார்த்தி அவர்கள். நான் தான் எடுக்கணும். நான் தான் மூணாவது. சரி, ஓகே, எல்லாரும் நல்லா எழுதி. சரி, ஓகே, ஐ வில் கோ வித் தி பிங்க். ஐயோ, என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கு? எனக்கு இப்படி ஈஸியா எழுதிருக்கீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்றன? வாங்கிட்டு தான் பதில் சொல்லுவியா? பாத்துக்கிறேன் நானு. தமிழ்நாட்டுல மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கு. 29 மாவட்டம் வந்து கிருஷ்ணகிரி, 30 கிருஷ்ணகிரி, 31 அரியலூர், 32 வந்து 30 வந்து கிருஷ்ணகிரி, 31 வந்து அரியலூர், 32 திருப்பூர், அப்புறம் வந்து புதுசா நிறைய மாவட்டங்கள் சொல்ற. நீ சொல்றதா ஒண்ணுல இருந்து இல்ல ஒண்ணு தெரியும் சொல்லு. இல்ல அது தெரியல, அப்ப விட்டு. 38 மாவட்டங்கள் இருக்கு. கடைசியா தென்காசி, அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, 38 மாவட்டங்கள். சரி, நெக்ஸ்ட் கார்த்தி அவர்கள் எடுங்க. இது டெபாசிட்டா? வாட் இஸ் தி லாங்கஸ்ட் ரிவர் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டுல ரிவர் எது லாங்கஸ்ட்? இதெல்லாம் எனக்கு வராது. ஈஸி. பாலாறு. சரி, பாலாறுன்னு நீங்க பாலாறு வந்து கரெக்டா தப்பாலாம் தெரியுது. சரி, பாலாறு சொல்லிட்டு பாலாறு லாக் பண்ணிருக்காரு. தவறு. காவேரி ரிவர். போ. அவர்தான் நினைச்சேன், நான் கர்நாடகால இருந்து வந்த உடனே இதெல்லாம் சொன்னாங்க. கர்நாடகால இருந்து வந்ததுனால அவர் மிஸ் பண்ணிட்டாரு. சரி, ஓகே, சரி, இருந்தாலும் குடி கார்த்தி ப்ரோ. அதெல்லாம் ஏத்துக்கொள்ளப்படாத. குடி காட்டுங்க. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? ரஜினிகாந்துடைய பெயர் என்ன? அடுத்த ஷோல இருந்து ரொம்ப கஷ்டமான கேள்விகள். இது ஃபர்ஸ்ட் ஷோங்கறனால மொத்தமா குடிக்கிறாங்க. ஏன்டா அப்ப பார்த்தாலும் இந்த போட்டு குடிச்சிட்டே இருக்கீங்க? ஏய், ஏன் மத்த எல்லாரோட பாட்லயே காலி பண்ணிரோம். அடே, அவர் குடினா குடிச்சிருவாருங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து திருமுருகன், கமான், டேக் இட். இது இஸ் ஆக்சுவலி ஈஸி ஒன் தான். வாட் இஸ் தி ஸ்டேட் பேர்ட் ஆஃப் தமிழ்நாடு? தெரியும், மரகதப்புறா. எமரல்ட் டவ். இட்ஸ் கரெக்ட். ஓகே, நைஸ் ஒன். திருமுருகன் கரெக்ட்டா சொல்றாரு. என்னடா இது இந்த ரவுண்ட்ல? ஏய், சூப்பரா. மாசம் மட்டும் எனக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஜெயிச்சிருப்பேன். ப்ரோ, எடுங்க ப்ரோ. அலையன்ஸ் பார்ட்னர் ஆஃப் ADMK in 1977. 1977 சூப்பர் ரகு ப்ரோ. இட் வாஸ் தமிழ்ல சொல்லிக்கிறேன். 17 சொல்லுங்க. சொல்லிக்கிறேன்ப்பா. காங்கிரஸ் வந்து லாக் பண்ணிட்டாரு. பட் காங்கிரஸ்ங்கிறது தவறான விடை. 1977 அதிமுகவுடன் கூட்டணி வைத்த கட்சியின் பெயர் என்ன? இதான் கேள்வி. காங்கிரஸ் தவறு. லாக் பண்ணிருக்காரு. தவறு. ஆனா ஆன்சர் வந்து நான் கெஸ் பண்றேன். கம்யூனிஸ்ட். ஓகே, கம்யூனிஸ்ட் தான் கரெக்ட். ஓகே, நீங்க எடுத்து குடிக்கலாம். சரி, ஓகே, 2 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. இந்த 2 ரவுண்ட்லயும் லீடிங் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? யாரு? நான் தான். வேற யாரு? நான் தான்.
இதை ரெண்டுமே கரெக்டா சொல்லியிருக்கேன். ரெண்டுமே correct ஆ சொல்லிட்டேன். கரெக்டா சொல்லியிருக்கேன். ஒன்னு தப்பு, நீங்க ஒண்ணு கரெக்டா ஒண்ணு தப்பு. நான் ஒண்ணு ஒன்னு கரெக்ட், ஒன்னு தப்பு. நீங்க ஆமா, ரெண்டு பேரும் இன்னும் அவங்க ஸ்லைட் மிஸ்டேக். ஸ்லைட் மிஸ்டேக். அக்கவுண்ட் இன்னும் அவங்க ஒரு comeback ஓபன் பண்ணல. ஒரு இந்த கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு கம்பேக் கொடுப்பாங்க. ஒரு எதிர்பார்க்கப்படுது. ஆர்சிபி மாதிரி ஒரு கம்பேக் ஆர்சிபி மாதிரி கம்பேக் கொடுத்து கடைசி கேள்வி தவறா சொல்லிடாதீங்க. ஒரு நல்ல கம்பேக், மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு நல்ல கம்பேக்கா கொடுங்க. சரி, மாபிரபா அவர்கள் எடுங்க. மாபிரபா அவர்கள் எடுத்திருக்காரு. அவருக்கு வந்த கேள்வி, மூன்றாவது ரவுண்ட் முதல் கேள்வி. which department was allotted to Kakkan during கக்கன் போலீஸ் மினிஸ்டர். ஐயா என்ன இருக்கீங்க? இன்னொன்னா Okay. அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட 2 துறைகளை வந்து மேனேஜ் பண்றாங்க இல்லீங்களா? Okay. போலீஸ் துறையில கடந்த முறை மாதிரி தான் மாசம் தப்பா சொன்ன மாதிரி தான் இதுல போல. போலீஸ் துறை மட்டும் தெரியும். போலீஸ் துறை, இன்னொரு துறை கக்கன் அவர்களுக்கு என்ன துறை ஒதுக்கப்பட்டிருக்கு? போலீஸ் அண்ட் இதையும் ஸ்பெஷல் தான். ஃபினான்ஸ். இல்ல, இட்ஸ் ராங் ஆன்சர். என்ன துறை? ஓகே, டைம் அப். அக்ரிகல்ச்சர். ஓகே, மாபிரபு அவர்களே. ஓகே, குடிங்க. வெரி டிசப்பாயிண்டட் ஃபார் யூ. சரி குடிங்க. என்ன போதோ தெரியல. எனக்கு மட்டும் 2 சரி குடிங்க. குடிச்சாச்சு. குடிச்சாச்சு. லைட்டா குடிச்சுக்கிறாரு. சரி ரைட். அடுத்தது சித்தகுமார் அவர்கள். இவ்வளவு குடிச்சதுக்கு உனக்கு சீனி வேறயா? சீனி என்பது டீஃபால்ட்டாக வாய் முக்கியம். சரி ஓகே. போனதுல எந்த கலர் எடுத்தேன்? பச்சை எடுத்தேன். இதையும் பச்சை. ஆ ஓ, என்ன இவ்வளவு ஈஸியா கேட்டிருக்கீங்க? என்ன இவ்வளவு ஈஸியா கேட்டிருக்கீங்க? தமிழ்நாட்டின் முதலமைச்சர்லாம் கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்னையா கஷ்டமா கேட்டிருக்காங்களே. How many seats did DMK won in 1967? 1967. ஓகே. 1967 முதல் முறையாக திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது எத்தனை தொகுதிகள் வென்றார்கள்? கூட்டணியாகவா தனியாகவா? எல்லாம் சேர்த்து திமுக அலையன்ஸ் எத்தனை சீட்ல ஜெயிச்சாங்க 1967? இருக்கைகளில் ஆட்சி. ஓகே, சூப்பரான கேள்வி. தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி அங்க இருந்து தான் மாறுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ரீஜனல் பார்ட்டி வந்து அப்ப முதல் முறை ஆட்சி பிடிக்குது. இந்தியாவிலேயே ஆட்சி பிடிச்சது ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் அங்க கேரளால பிடிச்சாங்க. செகண்ட் வந்து நம்மளுடைய ரீஜனல் பார்ட்டி டிஎம்கே ஆட்சி பிடிச்சாங்க. மிகப்பெரிய விஷயம். ஏதாவது நம்பர் சொல்லுங்க. சும்மா சொல்லு. 318 சொல்லு. இருக்கதே 230 தாயா. என்ன சொல்றது, ஒரு சும்மா சொல்லு. நம்பர் 160 சொல்லிருக்காரு. க்ளோஸ். இட் வாஸ் a wrong one. க்ளோஸ்ல இன்னொரு சான்ஸ் கொடு, சொல்லிடுறேன். சொல்லு. சரி, இன்னொரு கரெக்ட்டா சொல்லணும். 165. முடிஞ்சிருச்சு. குடி. 168. அல பரவாயில்ல குடி. இருந்தாலும் குடிக்கிறேன். உள்ளாலாம் குடிக்க முடியாது டேய். சரி, இது வந்து நிச்சயமாக ரொம்ப டஃபஸ்ட் கொஸ்டின். இருந்தாலும் க்ளோஸ் வந்தது. 160 சொன்னாரு, 165 சொன்னாரு. பட் ரியலி க்ளோஸ். 168 அப்படிங்கிறதே வரல. 1967ல ஃபர்ஸ்ட் திராவிடியன் பார்ட்டி வருது. 50 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் திராவிட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால நிச்சயமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். திராவிட இயக்க வரலாறு புக் வைக்குது. அது வந்து வேற ஒரு இதுல பார்க்கலாம். ஒரு பெரிய டிபேட். அது வேற ஒரு நாள் விவாதிக்கலாம். ஓகே, நீங்க எடுங்க. சரி ஓகே. ஆஹா, என்ன நீ எடுத்துற? அதானே எடுக்கணும். நீதான் எடுக்கணுமா? சரி ஓகே. I'll go with அது படிச்சாச்சு. அண்ணன் இல்லடா. ஏய் என்னடி பண்றீங்க? எடுத்து வர மாட்டீங்களா? ஓகே. வனத்துறை மினிஸ்டர் யாரு? மதிவேந்தன். கரெக்ட். ஓகே. ஈசா ராசிபுரம் எம்எல்ஏ மதிவேந்தன். அமைச்சரவையில் இருக்கிற 3 பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்ல அவர் ஒரு அமைச்சர். அவருடைய கேஸ் பண்ண சொல்லாத. அடுத்தது ஓகே. கார்த்தி ப்ரோ கம் ஆன். Who was the first chief minister of Tamil Nadu after independence? இண்டிபெண்டன்ஸ் தமிழ்ல சொல்லிறேன். தமிழ் ஓமந்தூரா ரெட்டி. ஏப்பா எதுல சொல்லிக்கிட்டும்பா. அதான் ஆன்சர். தமிழ்ல படிச்சா இங்கிலீஷ்ல படிச்சாலும் அது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீ சொல்ற பேருக்கு தப்பா சொல்றேன். நீ தான் சொல்ற. ஆன்சர் சொல்றேன். தமிழ்ல சொல்லுங்க கேள்வி. இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாரு அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. அதுக்கான பதில் என்ன ப்ரோ? ஓமந்தூரார்னு சொல்லுவாங்க. ஓமந்தூர் பேர் தெரியாது. ஓகே. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ராமசாமி ரெட்டியார். கரெக்டான பதில். ராமசாமி ரெட்டியார். சரியான பதில். கார்த்தி அவர்கள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டாரு. திண்டிவனம் பக்கத்துல தான் அந்த ஊர் இருக்கு. ஓமந்தூர் இருக்கு. அங்க மணிமண்டபம்லாம் வந்து அவர் கட்டியிருக்காங்க. எடு. ஓகே. திருமுருகன் அவர்களுக்கு வந்திருக்க கேள்வி. Which agricultural product is cultivated largely in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் அதிகம் விளைவிக்கப்படக்கூடிய விவசாய பொருள் எது? அரிசி. நெல் தான். நெல் வந்து லாக் பண்ணிருக்காரு. கரெக்ட்டா? நெல்லு தவறா. இன்னொரு ஆப்ஷன் ஒன்னு சரி, நீ வந்து ஒரு குட்டி பையன் என்பதனால் கம்பு. ஜி சொல்லுங்க. ஜி சொல்லுங்க ரகு ப்ரோ. க்ளோஸ். க்ளோஸ்.
ப்ரோ ஓகே எடுத்துக்கொடி திருமுருகா நைஸ் கரும்பு. அடுத்தபடியா எடுக்கிறாரு நடராஜன் ப்ரோ. ப்ரோ அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டுங்க. ஆமா. நேம் 5 கவர்னர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓ இட்ஸ் ஈஸி. எக்ஸப்ட் பிரசன்ட் இப்ப இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி அவர்களை தவிர வித்யாசாகர் ராவ் சூப்பர் 1 ரோசையா 2 பாத்திமா பிவி ஃபாத்திமா பேபி 3 துர்ஜித் சிங் பர்னாலா, ரோசையா, வித்யாசாகர் ராவ், ஓகேவா, ஃபாத்திமா பிவி. அதுக்கு முன்னாடி வந்து சென்னா ரெட்டி இருந்தார். மீண்டும் அடுத்த இந்த ரவுண்டோட ரிசல்ட் 3 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபைனல் ரவுண்ட் இருக்கு. இந்த 3 ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திருமுருகன் எத்தனை क्वेश्चन? 1 2 ஒரு क्वेश्चन கரெக்ட். நானும் 1 கரெக்ட் 2 தப்பு. எனக்கு 3 क्वेश्चन ஈஸியா வந்தனால நான் 3 கரெக்ட் ஆயிட்டேன். சரி நீங்க 2 தான் 3 சொன்னோம். 3 ஆமா 3 சொல்லிட்டோம். 3 போயிடுச்சு. ஆமா ஆமா நீங்க 1 கரெக்ட் 2 தப்பு. நீங்க ஓகே. நடராஜ் ப்ரோ இன்னும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணல. ஃபைனல் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கேள்வி மகாபிரபு எடுங்க. எடு ப்ரோ. ஈஸியா இருந்தாரே. ஃபர்ஸ்ட் டெய்லி ரெகுலர் தமிழ் நியூஸ் பேப்பர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் முதலாக அதாவது தின பத்திரிகை எது? தினத்தந்தி இல்லையா? தினத்தந்தி இல்லை. டெய்லி நியூஸ் பேப்பர். டெய்லி நியூஸ் பேப்பர் தமிழ்நாட்டுல ஆஃப்டர் இண்டிபெண்டன்டா தமிழ்நாட்டுல முதல் தினசரி நாளிதழ். தினசரி நாளிதழ். கண்டிப்பா. சரி மகாபிரபுஜி இனிட்டு எப்படியா சொல்லி ஆகும் நீங்க. தினத்தந்தி இல்ல ரெகுலர் தமிழ் சொல்லியா சுதேசி. கிட்ட வந்தீங்க. இட் வாஸ் க்ளோஸ். இல்ல சரி டைம் இஸ் ஸ்டில் தேர். 10 என்ற இரு 10 நீ என்றதுனா சரி 20 என்ற இப்ப 30 என்ற நீ 20 நீ நான் என்னடா இல்ல சத்தமா என்ன அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். 7 ஆனா க்ளோஸ் தான். 6 5 4 3 2 1 சரி கொடுத்துருங்க. சுதேசமித்ரன். அதான் கரெக்ட். இட் வாஸ் க்ளோஸ். சரி ஓகே எனிவே அன்பார்ச்சுனேட் ஃபார் மகாபிரபு. டஃபஸ்ட் क्वेश्चन. ஓகே டஃபஸ்ட் क्वेश्चन. சரி சித்ரகுமார் அவர்கள் கேள்வி எடுத்துறாரு. ஐயே என்னப்பா அக்ரிகல்ச்சர் பத்தியே கேக்குறீங்க? ஆகா ஏன் படிச்ச? இப்பதானே படிச்ச. என்ன தப்படி படிச்ச? படிச்சதா? Who is the Minister of Agriculture in current role? இப்ப இருக்கக்கூடிய விவசாய துறை அமைச்சர். ரொம்ப ஈஸிங்க இது. இதெல்லாம் சிம்பிள். வேணும்னே ரொம்ப ஈஸி வட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மினிஸ்டர். அவ்வளவுதான். க்ளூ கொடுக்கணும்ல. க்ளூ கொடுக்கணும்ல. வட தமிழ்நாடு எங்க தெரியும்? அக்ரிகல்ச்சர் மன்சார்ந்த இடம் வேற. விவசாயத்துறை அமைச்சர் ரொம்ப சிம்பிள். எல்லா மாவட்டத்தையும் வட தமிழ்நாட்டுல. வட தமிழ்நாடு அப்படியே அடிக்கினா கரெக்டா இருங்க. அப்படியே திருவள்ளூர் போயிரு, ஆந்திரா போயிரு. ரொம்ப சீனியர் மினிஸ்டரா இல்ல சீனியர் தான் அவரு. சீனியர் எல்லாமே சீனியர் தான். எல்லாமே சீனியர் தான் அவரு. சீனியர் இல்ல இப்படி யோசிச்சு பாருங்க. வேளாண் பட்ஜெட் அன்னைக்கு எப்படி அவர் வந்து தாக்கல் பண்ணுவாரு. கரெக்டா அன்னைக்கு வேட்டி கட்டிட்டு பச்சை சட்டை பச்சை துண்டு சம்திங் லைக் தட். பச்சை துண்டு மட்டும் தானா? பச்சை துண்டு அந்த மாதிரி யோசிங்க. கமான் ப்ரோ சித்ரகுமார் ப்ரோ. வட தமிழ்நாட்டுல என்னென்ன மாவட்டம்? ஆமா வட தமிழ்நாட்டுல என்னென்ன மாவட்டம் இருக்கு? அதிமுகலயும் அதே பேர்ல ஒரு அமைச்சர் இருந்தாரு. இது இட் க்ளோஸ். சக்கரபாணியா? ஓ இட் வாஸ் ராங் ஒன். ஏடிஎம்கேல யாரும் சக்கரபாணின்னு இல்ல. சோ தவறான விடை. ஓகேவா? வட தமிழ்நாடுனா என்ன? திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், இந்த தர்மபுரி, திண்டிவனம், திருவள்ளூர், செங்கல்பட்டு. சரி ஓகே சரி முடிஞ்சு. ஓகே ப்ரோ இட் வாஸ் நீர்வளத்துறை ஈஸி ஒன். ஓகேவா? சரி ஓகே தெரியல எனக்கு. எம்ஆர்கே கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். குறிஞ்சிப்பாடியோட ஓகே சித்ரகுமார் குடிங்க. அடுத்தது நான் தான். largest district in terms of population in Tamil Nadu. Largest district ah in terms of population. இது முன்னாடி சொன்னது வந்து in terms of area. Largest district in terms of பெரிய மாவட்டம் தமிழ்நாட்டில் எது? மாவட்டம் சென்னை. கரெக்ட். அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். சென்னை தான். நாமளே வந்திருக்கோம்ல. ஓகே அடுத்தது கார்த்தி ப்ரோ. How many seats are there in the first election of Tamil Nadu after independence? ஓகே தேர்தலுக்கு அப்புறமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் பொழுது எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருந்தன? அதாவது 1952ல எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருந்தது? 232 305 இருந்திருக்கு. ஏய் இட் வாஸ் டஃப். இது என்னங்க கொஞ்சமா அப்படிங்க. சரி ஓகே திருமுருகன் 2 தான் இருக்கு. சரி எடுத்துரு. 2 ஒன்னு திருமுருகனுக்கு ஒன்னு அவருக்கு. சரி How many reserved parliament and assembly constituency in Tamil Nadu?
தமிழ்நாட்டில் எத்தனை தனி தொகுதிகள் இருக்கின்றன, பாராளுமன்றத்தில் எத்தனை தனி தொகுதிகள், சட்டமன்றத்தில் எத்தனை தனி தொகுதிகள் அப்படின்னு சொல்றோம். தொகுதிகள் நம்பர் சொன்னா போதும். நம்பர் சொன்னா போதும். என்னென்ன தொகுதிலாம் சொல்லணும், நம்பர் சொன்னா போதும். நம்பர் தொகுதிகள் எத்தனை எத்தனை கேட்டிருக்காங்க? சட்டமன்ற தொகுதி 234. தனி தொகுதிகள் எத்தனை இருக்கு? பாராளுமன்றத்து தமிழ்நாட்டுல கெஸ் பண்றேன். நம்பர் தானே இந்த நம்பர்லாம் எங்க இப்ப ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு? 7 கரெக்ட். எம்எஸ் அப்போது சூப்பர். கரெக்ட்டா சட்டமன்றத்துல wherever you go you spot number 7. சட்டமன்றத்துல சட்டமன்றத்துல அதிகமா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. கஷ்டம் தான். இதோட 6 மடங்கு அப்படிங்கும்போது 6 மடங்கா? இல்ல மத்த இடத்துல எல்லாம் வந்து ட்ரைபல்ஸ்க்கு தனி தொகுதி இருக்குவாங்க. ஆனா நம்ம பார்லிமெண்டத்துல எஸ்சிக்கு மட்டும் தான் தனி தொகுதி இருக்கு. சட்டமன்றங்கும் போது எஸ்சிக்கும் தனி தொகுதி இருக்கு, ட்ரைபல்ஸ்க்கும் தனி தொகுதி இருக்கு. ஆனா அது கொஞ்சம் கம்மி. பாப்புலேஷன் அடிக்கல. அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன், தெரியல எனக்கு. சரி ஓகே. 234ல ஒரு மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிரும். 42 தொகுதி. ஓ இட் வாஸ் சோ க்ளோஸ் ரா. டாப் 5. ஹே இட் வாஸ் சோ க்ளோஸ். 42 ன்னு சொல்றாங்க திருமுருகன். இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கோ. இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கோ. எஸ்டி கத்துனா சட்டமன்றத்துல. அது வேண்டாம். அப்படி எல்லாம் வேண்டாம். குத்துமதிப்பா நம்பர் சொல்லு. ஆனா நீ சொன்னது க்ளோஸ். முன்னாடி ஆனால இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். 43. அப்படியே போறேன். தப்புடா. 43 இப்படி திரும்பி பார்த்தாதான் கரெக்டா இருக்கு. 44 சட்டமன்றத்துல எஸ்சிக்கு ரிசர்வ் தொகுதி 44 தொகுதிகள். சரி, இப்ப 2 ஆன்சர்ல ஒன்னு கரெக்டா சொன்னேன். ஜீனி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். சரி சாப்பிடுக்கோ. சரி பரவாயில்ல. ஜீனி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். அவன் கேக்குறான், நீ எடுக்கற. சரி ஓகே. சிஎஸ்கே ஓகேடா. ஓகே, கடைசியா எல்லாரும் எடுத்தது போக ஒரே ஒரு சீட்டு. இதுலயாவது மார்க் வருதான்னு பார்ப்போம். இதுவரை மார்க்கே வரல நமக்கு. Who was the first BJP MLA in Tamil Nadu? What was his constituency? அவர் பேர் தெரியல. அவர் இப்பதான் இறந்தாரு. 1996ல எம்எல்ஏ இருந்தாரு. அந்த கான்ஸ்டிட்யூன்சி சொல்லல நீங்க? நாகர்கோவில்ல கிட்ட. கன்னியாகுமரி மாவட்டம் தான் கிட்ட. பத்மநாபபுரம் கரெக்ட் ஆன்சர். சரி, பத்மநாபபுரம். அந்த எம்எல்ஏ பேரு? பேர் தெரியல. பேர் தெரியல. ஓகே. அந்த எம்எல்ஏ உடைய பேரு கார்த்திபுரம் சொல்லுங்க. எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? அந்த எம்எல்ஏ உடைய பேர் வந்து வேலாயுதம். ஓகே ஓகே ரைட்டா டேர். ஆனா அவருக்கு ஹாஃப் மார்க் கொடுக்கப்படுது. ஓகே வெரி குட். ஓகே, இந்த ஃபைனல் ஸ்கோர்ஸ் 4 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த 4 ரவுண்ட்ல திருமுருகன் 1 மார்க் திருமுருகனுக்கு, சித்ரகுமார் அவர்களுக்கு 1 மார்க், அந்த மகாபிரபு அவர்களுக்கு 1 மார்க், கார்த்தி ப்ரோக்கு 1 மார்க், எனக்கு 1 மார்க் உங்களுக்கு. சரி, சுதேஷ் கரெக்டா சொன்னேன்ல? ஆமா கரெக்டா சொன்னாரு. சரி, அங்க ஒரு ஹாஃப், இங்க ஒரு ஹாஃப், 1 மார்க், இங்க 1 மார்க். எனக்கு எல்லாமே ஈஸியா வந்ததனால எனக்கு எல்லாமே 4 அவுட் ஆஃப் 4 எடுத்துக்கிறாரு. எனக்கு ரொம்ப சுலபம். ஓகே, இந்த ஷோ வந்து இதோட நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நல்லா போச்சு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து 4 கேள்விங்களா. ஸோ எல்லா கேள்விகளையும் வந்து நாங்கள் பார்த்தோம். சில கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருந்து, சில கேள்விகளுக்கு பதில் தெரியல. ஸோ இந்த கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு கேள்வியை பார்த்த உடனே பதில் தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற அந்த கவுண்ட், அந்த நம்பரை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டினியூஸாக அந்த ஷோ நாங்கள் பண்ண போகிறோம். அந்த ஷோ எப்படி இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காகவும் கொஞ்சம் நாலேஜபிளாகவும் இருந்துச்சா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக நம்மளுடைய டெக்னீஷியன் டீமுக்கு வந்து நம்மளுடைய நன்றிகளை, கேமரா டீமுக்கும் எடிட் டீமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்ல 24 கேள்விகளை எடுத்திருந்தாங்க. ரொம்ப டஃபாவும் எடுத்திருந்தாங்க. அதனால இந்த ஷோ வந்து இப்படி பில்ட் பண்றதுக்கான ஐடியாஸுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. அது நான் இல்ல கொடுத்தேன். நீ வேற கொடுத்த. இந்த ஐடியா நான் சொன்னேன். சரி, இந்த சரி ஓகே. அதனால இந்த ஆங்கர்ஸாக இருக்கக்கூடிய எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஷோ உருவாகிறதுக்கு, இந்த ஷோ வந்து கண்டினியூ பண்ணதுக்கு ஸோ டெக்னீஷியன்ஸ் டீம்ல இருந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி. ஸோ குறிப்பாக கேமரா டீமினுடைய ஹெட் ரகுவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த ஷோக்கு ஏதாவது பேர் வைக்கணும். ஆமா, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சஜஷன்ஸ் கொடுங்க. ஷோ வச்சிங்களே பேர் வச்சிங்களா, பேர் வச்சிங்களே ஷோ வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டக்கூடாதுன்றதுனால ஷோ அளவு ஷோ இதோட டிஸ்மாண்டில் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல. சரி, தொடர்ச்சியா நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம பேசு தமிழா பேசுவோம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. ரேசர்பேல வந்து லிங்க் இருக்கு. ரேசர்பேல வந்து லிங்க் இருக்கு. உங்களால முடியும் நம்ம ரேசர்பேல லிங்க் இல்ல, ரேசர்பேவோட லிங்க் இருக்கு. அத வந்து உங்களால முடிந்த மட்டும் பேசு தமிழா பேசுனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பா நீங்க அளிக்கலாம். நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.